முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நீட்டில் 1563 பேருக்கு வழங்கப்பட்ட கருணை மதிப்பெண் ரத்து. ஜூன் 23 மறுதேர்வு எழுத உச்சநீதிமன்றம் ஆணை. நீட் அடிப்படையில் மருத்துவ கலந்தாய்வு நடத்த தடை இல்லை. உச்சநீதிமன்றம் மீண்டும் திட்டவட்டம். நீட் தேர்வு விவகாரத்தில் தவறு செய்ததே தேசிய தேர்வு முகமைதான் எனும்போது யார் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் கேள்வி. மறுதேர்வு எழுதலாம் என தெரிவிக்கப்பட்ட 1563 மாணவர்களில் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் யாரும் இல்லை எனவும் தகவல். ஓசூர் அருகே மாநகராட்சி விநியோகம் செய்த தண்ணீரை குடித்த 10க்கும் மேற்பட்டோருக்கு வாந்தி, மயக்கம். பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை. சென்னையில் இதுவரை இல்லாத வகையில் 6 மாதங்களில் 5025 செல்ல பிராணிகளுக்கு உரிமம் விநியோகம். தொடரும் நாய்க்கடி தொல்லையை தடுக்க மாநகராட்சி கெடுபிடியால் எண்ணிக்கை அதிகரிப்பு. லஞ்ச ஒழிப்புத்துறையில் பணியாற்றிய போது சில ரகசிய உரையாடல்களை திருடி வெளியிட்ட விவகாரத்தில் சிபிசிஐடி மேல்முறையீடு. 4 வாரங்களில் சவுக்கு சங்கர் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஜிஎஸ்டி கவுன்சிலின் 53வது கூட்டம் வரும் 22ஆம் தேதி நடைபெறும் என அறிவிப்பு. மத்திய நிதியமைச்சராக மீண்டும் பொறுப்பேற்ற பிறகு வரிகள் தொடர்பாக முதல் முறையாக ஆலோசனை நடத்துகிறார் நிர்மலா சீதாராமன். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடுவது குறித்து கூட்டணி கட்சியுடன் பேசி முடிவு. தைலாபுரத்தில் பாமக உயர்நிலைக்குழு கூட்டத்திற்கு பின் அன்புமணி அறிவிப்பு. தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் 6 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. சென்னையில் மிதமான மழை தொடரும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தெகிடி உள்ளிட்ட படங்களில் நடித்த பிரதீப் காலமானார். சென்னையில் உள்ள வீட்டில் சடலமாக மீட்பு. புதுச்சேரியில் கிரிக்கெட் விளையாடிய போது மயங்கி விழுந்து இளைஞர் உயிரிழப்பு. வெளிநாடு செல்ல இருந்த நிலையில் மரணமடைந்த சோகம். தமிழ்நாட்டைச் சேர்ந்த 5 பேர் குவைத் தீ விபத்தில் உயிரிழந்திருக்கலாம் என அமைச்சர் செஞ்சி மஸ்தான் தகவல். தூதரகம் இன்னும் உறுதிப்படுத்தவில்லை என்றும் விளக்கம். விசா முடிந்து 1 வாரத்தில் ராமநாதபுரம் திரும்ப இருந்தவர் குவைத் தீ விபத்தில் மரணம். 20 ஆண்டுகளாக பணியாற்றி வந்த கோவில்பட்டியைச் சேர்ந்தவரும் உயிரிழந்த சோகம். குவைத் தீ விபத்தில் கேரளாவைச் சேர்ந்த 24 பேர் உயிரிழப்பு. உடல்களை நாட்டிற்கு கொண்டு வரும் பணிக்கு உதவ அமைச்சர் வீணா ஜார்ஜ் பயணம். வெளிமாநில பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகளை தமிழ்நாட்டில் இயக்க திட்டமிட்டபடி நாளை முதல் தடை. மீறினால் பறிமுதல் செய்யவும் போக்குவரத்து துறை முடிவு. திருப்பதியில் நிர்வாக முறைகேடு நடந்துள்ளதாக முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு குற்றச்சாட்டு. குற்றம் செய்தவர்களுக்கு உரிய தண்டனை கிடைக்கும் என உறுதி. குற்றால மெயினருவி அருகே பிடிபட்ட 8 அடி நீள மலைப்பாம்பு. குளிக்க வந்த பக்தர்கள் அதிர்ச்சி. புதுச்சேரியில் விஷவாயு தாக்கிய பகுதியில் மேலும் 4 பேருக்கு மூச்சு திணறல். சமைப்பதற்கான தடை 3வது நாளாக தொடர்கிறது. அருணாச்சல பிரதேச முதலமைச்சராக பதவியேற்றார் பாஜகவின் பெமா காண்டு. ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். மும்பையில் கோன் ஐஸ்கிரீமில் விரல் கிடந்ததால் வாடிக்கையாளர் அதிர்ச்சி. புகாரை அடுத்து காவல்துறையினர் விசாரணை. T20 உலகக்கோப்பையில் ஹாட்ரிக் வெற்றியுடன் சூப்பர் 8 சுற்றுக்கு முன்னேறியது மேற்கிந்திய தீவுகள்.
13 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்த நிலையில் மங்கியது நியூசிலாந்தின் சூப்பர் 8 வாய்ப்பு. எக்ஸ் தளத்தில் லைக்குகளை இனி பதிவிடுபவர்களை மட்டுமே பார்க்க முடியும். மற்றவரின் பதிவுகளை லைக் செய்தது யார் என பார்க்க முடியாது. சென்னை கோயம்பேட்டில் 1 கிலோ சின்ன வெங்காயம் 80 ரூபாய் முதல் 100 ரூபாய் வரை விற்பனை. பெரிய வெங்காயத்தின் விலையும் 70 ரூபாய் வரை உயர்ந்தது. தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிட பாஜக சம்மதம் தெரிவித்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இன்று பாமகவினுடைய உயர்நிலை குழு கூட்டம் கூடிய நிலையில் பாஜகவிடம் அது குறித்து பேச இருப்பதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்திருந்த நிலையில் தற்போது பாஜக சம்மதம் தெரிவித்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் குணாநிதி. விவரங்களை பதிவு செய்யலாம். இந்த விவகாரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிட பாஜக இசைவு தெரிவித்திருக்கிறார்களா? வணக்கம் பாலா. அதாவது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாமக போட்டியிடுவது தொடர்பாக இன்று காலை விழுப்புரம் அடுத்த திண்டிவனத்தில் உள்ள தைலாபுரம் தோட்டத்தில் மருத்துவர் ராமதாஸ் தலைமையில் பாமகவினுடைய உயர்நிலை குழு கூட்டம் என்பது நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அக்கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ், கௌரவ தலைவர் ஜி.கே. மணி உள்ளிட்ட 17 பேர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டாங்க. இந்த கூட்டத்தில் பாத்தீங்கன்னாக்கா இந்த கூட்டத்துக்கு பிறகாக செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் கூட்டணி கட்சிகளோட அறிவித்து இந்த தேர்தல் முடிவு குறித்து அறிவிக்கப்படும் என தெரிவிச்சிருந்தார். இந்த நிலையில விக்கிரவாண்டி தொகுதியில் பாமக போட்டியிட பாஜக சம்மதம் தெரிவிப்பதாக தற்போது தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில விக்கிரவாண்டி தொகுதியில பாமக போட்டியிடுவது என்பது உறுதியாகி இருக்கிறது. பாமக சார்பில் விழுப்புரம் மாவட்ட தலைவராக இருக்கக்கூடிய புகழேந்தி போட்டியிடலாம் எனவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே திமுக சார்பில் அன்னியூர் சிவா வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு அக்கட்சியினர் அமைச்சர்களை கொண்ட தேர்தல் பணிக்குழுவையும் அமைச்சிருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில அதிமுக சார்பில் பாத்தீங்கன்னாக்கா பன்னீர்செல்வம் அறிவிக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைச்சிருக்கிறது. தொடர்ந்து பாத்தீங்கன்னாக்கா அதாவது இடைத்தேர்தலில் போட்டியிடுவதில்லைங்கிற ஒரு நிலைப்பாட்டிலிருந்து மாற்றம் ஏற்பட்டு தற்போது விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பாமக போட்டியிடுவது உறுதியாகி இருக்கிறது. பாலா, நன்றி குணாநிதி. விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு. குவைத் நாட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் இதுவரை தமிழ்நாட்டைச் சேர்ந்த 5 பேர் பலியானதாக தகவல் வெளியாகியுள்ளது. குவைத் நாட்டின் மங்காப் நகரில் தொழிலாளர்கள் தங்கியிருந்த அடுக்குமாடி குடியிருப்பில் நேற்று பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. இந்த தீ விபத்தில் இந்தியர்கள் உட்பட 49 பேர் பலியானதாக கூறப்படுகிறது. இதில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 5 பேர் உயிரிழந்திருக்கலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக நியூஸ் 18க்கு பிரத்யேக பேட்டியளித்த அமைச்சர் சஞ்சய் மஸ்தான், குவைத் தீ விபத்தில் இதுவரை தமிழ்நாட்டைச் சேர்ந்த 5 பேர் பலியானதாக தமிழ்ச் சங்கங்கள் மூலம் தங்களுக்கு தகவல் கிடைத்திருப்பதாக கூறினார். தமிழகத்தை சார்ந்தவர்கள் இறந்திருக்க கூடும் என்ற செய்தி சொல்லப்பட்டுள்ளது. அதில் பெயர்கள் விவரமும் தமிழ் சங்கம் மூலமாக வழங்கப்பட்டுள்ளது. ராம கருப்பன் என்பவரும், வீராசாமி மாரியப்பன் என்பவரும், சின்னதுரை கிருஷ்ணமூர்த்தி என்பவரும், முகமது ஷரீப் என்பவரும், புனாப் ரிச்சார்டு ராய் என்பவரும் இறந்திருக்கிறார்கள் என்ற செய்தி